வயநாடு நிலச்சரிவு. கேரளா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இயற்கை பேரிடர். கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று முன்தினம், அதாவது 30/7/2024 செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த கனமழையால் அதிகாலை 2 மணி மற்றும் 4:30 மணிக்கு ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் வயநாடு மாவட்டத்தின் மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை மற்றும் அட்டமலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அங்குள்ள வீடுகள், கடைகள், பள்ளிகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் சில நொடியில் மண்ணுக்குள் புதைந்தன. இதுவரை 287க்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் நிலச்சரிவுகள், பெருவெள்ளம் போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது. குறிப்பாக கேரளா மாநிலத்தின் இடுக்கி, வயநாடு போன்ற மாவட்டங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. பலி எண்ணிக்கை 287ஆக உயர்வு. வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்கள் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை 287ஆக உயர்ந்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பாதிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பேச்சு பொருளான வயநாடு துயர சம்பவம். கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட இதுவரை 287க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், இராணுவம், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே அவ்வப்போது ஏற்படும் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணியில் இடையூறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. முண்டகை, சூரல்மலை நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணி இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 287 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 200க்கு மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டுமானால் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்கள் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும், ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் சேதமடைந்துள்ள காரணத்தால் மீட்பு பணி சவாலாக உள்ளது எனவும் கூறப்படுகிறது. தற்போது சேதமடைந்த பாலம் உள்ள இடத்தில் தற்காலிக பெய்லி பாலத்தை இராணுவ படையினர் தயார் செய்து வருகின்றனர். இந்த தற்காலிக பெய்லி பாலத்தின் கட்டமைப்பு மறுபுறம் வரை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்ததுடன் தான் மீட்பு பணியாளர்கள் பகுதிக்கு செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயநாடு பகுதிக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சார்பில் நிவாரணம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடியினை வழங்கிடவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த பேரிடரில் தமிழர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக திரை பிரபலங்கள் நிவாரண நிதி கொடுத்து வருகின்றனர். மேலும் முக்கிய செய்திகள். முண்டகை பகுதியில் அமைந்திருக்கும் ரெசார்ட் ஒன்றில் அதிகாலை 2:30 மணிக்கு முதல் 3 மணிக்குள் முதல் நிலச்சரிவு. மீட்பு பணிகள் போதே அதிகாலை 4 மணிக்கு சூரல்மலை பகுதியில் 2வது நிலச்சரிவு. அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் வைத்தேரி, மேப்பாடி, வெள்ளேரி மலைப்பகுதிகளில் கடும் சேதம். பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் 1000ற்கு மேற்பட்டோர் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை. மேலும் 3 கிராமங்கள் மாயம். மலப்புரம், நீலாம்பூருக்கு பாயும் சாலியாறு ஆற்றில் பலர் அடித்து செல்லப்பட்டு உள்ளதாக தகவல். வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை, அட்டைமலை, நூல்புழா உள்ளிட்ட கிராமங்கள் முற்றிலும் துண்டிப்பு.
ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் அதிகாரிகள் மீட்பு பணியில் தீவிரம். கேரளாவில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய நிலச்சரிவை தொடர்ந்து மாநிலத்தில் அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ரத்து. முதல்வர் பினராயி விஜயன் அறிவிப்பு. இவர்களுக்கு ஒரு சல்யூட். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க பெய்லி பாலம் அமைக்கும் பணி தீவிரம். தளவாட உபகரணங்களுடன் களமிறங்கிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் இராணுவத்தினர்களுக்கு மீண்டும் நிலச்சரிவு. கேரளாவில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை. தோண்ட சடலங்கள். நிலச்சரிவில் உருக்குலைந்த வயநாடு மாவட்டம். சூரல்மலை பகுதியில் தோண்ட சடலங்கள். வீடுகள், ஏராளமான சிறார்கள் உயிருடன் மண்ணில் புதைந்ததாக மீட்பு குழுவினர் அதிர்ச்சி தகவல். களம் இறங்குகிறார் கவர்னர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இன்று நேரடி ஆய்வு மேற்கொள்கிறார். களம் இறங்குகிறார் கவர்னர். வயநாட்டு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இன்று நேரடி ஆய்வு மேற்கொள்கிறார் கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான். 2 நாள் துக்கம் அனுசரிப்பு. வயநாடு நிலச்சரிவில் பலியானவர்களுக்காக கேரளாவில் 2 நாட்கள் துக்க அனுசரிக்கப்படும். கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. வயநாட்டில் கனமழை நிலச்சரிவு அபாயம் குறித்து 1 வாரத்திற்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது மாநில அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க தவறவிட்டதா மத்திய உள்துறை அமைச்சர் குற்றச்சாட்டியுள்ளார். மாநிலங்களவையின் வயநாடு விவாதம். வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் JP மாதர் உள்ளிட்டோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அப்போது பேசிய JP மாதர் வயநாட்டு பேரிடர் ஏற்படும் முன்பே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வயநாட்டில் பேரிடர் நிகழ்வதற்கு 7 நாட்களுக்கு முன்பே ஜூலை 23ஆம் தேதி எச்சரிக்கை விடப்பட்டதாக கூறினார். ஜூலை 24, 25 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த எச்சரிக்கை விடப்பட்டதாகவும் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாகவும் ஜூலை 26ஆம் தேதி மீண்டும் எச்சரிக்கை விடப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் அமித்ஷாவின் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்திய வானிலை ஆய்வு மையம் வயநாடு மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை மட்டுமே விடுத்ததாக கூறினார். வயநாட்டில் 500 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளதாகவும் இதில் வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மிக அதிகம் என்றும் கூறினார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்ட பின்னரே வயநாடு மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறிய பினராயி விஜயன் குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இதுவல்ல என்று தெரிவித்தார். நன்றி.